ஸோ இப்போ இந்த டிடிஎஸ்னா என்ன? டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். எனக்கு கொடுக்கும் பொழுது என்னுடைய வருமானம் எனக்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு போர்ஷனை பிடிச்சு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு செலுத்திடுறாங்க. இப்ப என்னோட வருமானத்துல இருந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்களே, இதை என்கிட்ட கேட்டுட்டு பிடிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. என்கிட்ட கேட்டு பிடிச்சாலும் கேட்காம பிடிக்கினாலும் நான் வந்து இதை எப்படி நான் ரீஃபண்ட் வாங்க முடியும், இது ஃபர்ஸ்ட் எனக்கு ரீஃபண்ட் வருமா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் நமக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கணுமா? கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இதை கொண்டு வரும்போது ஒரு கம்ப்ளைன்ஸா ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் மெக்கானிசமா இதை கொண்டு வந்தாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும் யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, நீங்க அந்த வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கு காமிக்கிறீங்களா இல்லையா, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளைன்ஸ் நெட்குள்ள கொண்டு வரணும், இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த டிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. இது மெதுவா போக போக இது சக்சஸ்ஃபுல் மாடலாக ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு மேஜர் டாக்ஸ் கலெக்ஷன் இந்த டிடிஎஸ் மூலமா நடக்குது. சரி, இந்த டிடிஎஸ் மூலமா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கலெக்ஷன் நடக்கிறதெல்லாம் சரி, என்ன கேட்க வேணாங்கிறதும் சரி. இப்போ இந்த டிடிஎஸ் எனக்கு பிடிச்சிட்டாங்க, இதுக்கு எனக்கு ரீஃபண்ட் வருமா? வரும்னா நான் இதை எப்படி வாங்கணும்? இதுக்கு ரீஃபண்ட் வருமா அப்படிங்கிற கேள்வி உங்களுடைய மொத்த வருமானம் எவ்வளோ அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. இப்ப சப்போஸ் என்னோட ஆண்டு வருமானமே 2 லட்சம் ரூபாய், அதுல 10% டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க, என்கிட்ட கேட்கவே இல்லை ஆனா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க தாராளமா உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணிட்டு இந்த டிடிஎஸ் நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். இந்த ரீஃபண்ட் எனக்கு எப்படி வரும்? உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே இது கிரெடிட் ஆகும். ஏன் பேங்க் அக்கௌண்ட் எப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியும்? உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை நீங்க ஃபைல் பண்ணும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோடு முதற்கொண்டு சரியா நீங்க கொடுப்பீங்க. அதுல நீங்க தப்பு பண்ணாம உங்களோட கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ரீஃபண்ட்ஸ் ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ்ல, ஃபியூ ஹவர்ஸ்ல, 2-3 மணி நேரத்துல கூட ரீஃபண்ட்ஸ் வர அளவுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ், பெட்டரா ப்ராசஸிங் ஸ்பீட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களோட இன்கம் சிம்பிள் அப்படின்னாக்கா இது வந்து உங்களுக்கு மேக்சிமம் 15 நாள்ல இருந்து 1 மாசத்துக்குள்ள இந்த ரீஃபண்ட் வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ இதை நான் கிளைம் பண்ணும்போது எனக்கு வந்து நிஜமாவே இது ஃபுல்லுமே ரீஃபண்ட் வந்துருமா? ரீஃபண்ட் வரலன்னா நான் என்ன பண்ணணும்?